ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். ஆர்கனைசேஷன் நேம் NDA. இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி. இது வந்து பூனேயில் இருக்குது. இது ரிலீஸ் ஆயிருக்க ரெகுலர் பேசிஸ் ஜாப்ஸுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி NDA. ஜாப் கேட்டகரி பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே வருது. போஸ்ட் டீட்டெயில்ஸ் மல்டிபிள், ஸோ வேரியஸ் போஸ்ட் இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம். டோட்டல் வேகன்சிஸ் 198. சேலரி பார்த்திங்கன்னா 18,000 to 81,100 per month. அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் வந்து 27 January 2024 ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருச்சு. லாஸ்ட் டேட் February 16, 2024. ஜாப் லொக்கேஷன் கடக்வாஸ்லா, பூனே. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அஃபிஷியல் வெப்சைட் இங்கே இருக்குது. நான் சொன்னது போல் வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து மல்டிபிள் போஸ்ட் இருக்குது. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ்ன்ற லிஸ்ட் வந்து இந்த டேபிளில் இருக்குது. நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணியும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதே போல் ஒவ்வொரு போஸ்டிங்க்கு உண்டான குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸும் இருக்குது. ஸோ எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுமான்ற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் தான் பார்க்கணும். அதே போல் சேலரி டீட்டெயில்ஸ், ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது, அப்ளிகேஷன் ஃபீ எதுவும் இருக்கா அப்படின்றது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கீழே பாட்டம் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது, 2 பட்டன் இருக்கும். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டர் டீட்டெயில்ஸ் இருக்கும். நம்ம வெப்சைட்டில் போட்டிருக்க மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்ன கவுண்டர் இருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். அதை நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டும் வந்து என்ன பே ஸ்கேல் கீழே வருது, என்ன ஏஜ் லிமிட், அதுக்கப்புறம் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து எந்தெந்த கேட்டகரிக்கெலாம் ரிசர்வ் பண்ணியிருக்கு அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். இப்போ லோயர் டிவிஷன் கிளர்க்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் 16 போஸ்ட் இருக்குது. அன்ரிசர்வ்டுக்கு 6 போஸ்ட்டும், SCக்கு 2 போஸ்ட்டு, STக்கு 1 போஸ்ட்டு, OBCக்கு 5 போஸ்ட், EWSக்கு 2 போஸ்ட். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்தோம்னா 16 வரும். இதோட பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 19,900 to 63,200. ஸோ இதே போல் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியான டீட்டெயில்ஸ் இந்த டேபிளில் இருக்குது. இந்த டோட்டல் 198 இங்கே எல்லாம் டீட்டெயில்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்காங்க. இந்த டேபிளில் இது மட்டும்தான் இருக்கும் இந்த PDFல. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அப்ளிகேஷன் ஃபீ, ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு ஸோ இந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த PDFை கிளிக் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னெல்லாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ கீழே வந்தீங்கன்னா இப்போ பர்டிகுலராக லோயர் டிவிஷன் கிளர்க்கு இது ஃபஸ்ட் போஸ்ட்டு. இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் ஆல்ரெடி பார்த்துருவோம், 18 to 27 years. இந்த 27 yearsன்றது ஜென்ரல் கேட்டகரிக்கு அப்பர் ஏஜ் லிமிட். மற்ற கேட்டகரிஸ் அதாவது SC, ST, பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், இந்த கேட்டகரிஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் படி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எக்ஸென்ஷன் இருக்கும். அந்த எக்ஸென்ஷன்ஸ் படி அந்த கேட்டகரியில் இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த லோயர் டிவிஷன் கிளர்க் போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் மினிமம். அதோடு சேர்த்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த டைப்பிங் ஸ்பீடு வந்து 35 words per minute இன் இங்கிலீஷ் அல்லது 30 words per minute இன் ஹிந்தி. ஸோ நீங்கள் வந்து டைப்பிங்கில் வந்து அந்த கோர்ஸ் முடிச்சிருக்கணும், சர்டிஃபிகேட்டும் வச்சுருந்துருக்கணும். ஸோ இந்த ஸ்பீடை படி நீங்கள் டைப் பண்ணுறீங்களான்னு ஸ்கில் டெஸ்ட்டும் இருக்கும். அது கிளியர் பண்ணால் தான் நெக்ஸ்ட் ஒன் போக முடியும். அதே போல் செகண்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2. இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 to 27 years. மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் இங்கே இருக்குது. 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அப்புறம் ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. அதுபோல் டிராட்ஸ்மேன், சினிமா ப்ரொஜெக்ஷனிஸ்ட் கிரேட் 2. ஸோ இந்த போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 12th பாஸ் பண்ணி அதோட சேர்த்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்புறம் குக் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு வந்து மினிமம் 25 years, 18 to 25 years இருக்கணும் மேக்ஸிமம். 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட சேர்த்து 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். அல்லது ITI கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கணும். அதே போல் நெக்ஸ்ட்டு கம்போசிட்டர் கம் பிரிண்டர், இதோட குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து டிரைவர் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். சிவிலியன் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். அதோட சேர்த்து 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் மீட் ஆகிற கேரியர்ஸ் அப்ளை பண்ணலாம். அப்புறம் கார்பெண்டர், இதுக்கு வந்து 12th அல்லது ITI பாஸ் பண்ணியிருக்கணும். அப்புறம் ஃபயர்மேன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அட்டெண்டன்ட், பேக்கர் அண்ட் கன்ஃபெக்ஷனர். ஸோ இதுக்கு வந்து ITI பாஸ் பண்ணியிருக்கணும் அந்த பேக்கிங்கில். அல்லது 10th பாஸ் பண்ணிவிட்டு 1 year வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்புறம் வந்து சைக்கிள் ரிப்பேரர், மெஷின் ஆப்ரேட்டர், பூட் ரிப்பேரர், அப்புறம் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். ஸோ இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நிறையா வேகன்சிஸ் இருக்குது. நம்ம செக் பண்ணோம்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 151 வேகன்சிஸ் இருக்குது. இதில் தான் மேஜர் வேகன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இதோட குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணியிருந்தால் போதும், வேறு எந்த குவாலிஃபிகேஷன் தேவையில்லை. ஸோ ஜென்ரலாக வந்து 10th பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸ் எல்லாமே இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் நான் ஆல்ரெடி சொன்னது போல் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனியான எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது, அதை செக் பண்ணிக்கோங்க. நம்பர் 8 பார்த்திங்கன்னா கைட்லைன்ஸ் ஃபார் ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ். இந்த செக்ஷன் பார்த்துக்கோங்க. இதில் இருக்க மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். அதே போல் லிங்க் டீட்டெயில்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வெப்சைட்லேயே வந்து டேரெக்டாக லிங்க் ஆட் பண்ணியிருக்கோம். அதை கிளிக் பண்ணி போகலாம். அது எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணுன்ற அந்த லிஸ்ட்டு வந்து இந்த செக்ஷனில் இருக்கும். ஸோ இந்த இடத்த பார்த்துக்கோங்க.
என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ண ரெடியாக வச்சுக்கணுன்ற அந்த ஃபுல் லிஸ்ட் இருக்குது. இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். நம்பர் 9 பார்த்தீங்கன்னா உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷனை இனிஷியலாக வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது ப்ராப்பர் எல்லாத்தையும் செக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். நம்பர் 11 பார்த்தீங்கன்னா சிலபஸ் ஃபார் ரிட்டன் எக்ஸாமினேஷன். இனிஷியலாக வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஃபைனலாக வந்து இன்டர்வியூ இருக்கும். ஸோ இந்த சிலபஸ் டீட்டெயில்ஸ் பற்றி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், அதுக்கப்புறம் வந்து நியூமெரிக்கல் ஆப்டிடியூட், அப்புறம் ஜென்ரல் இங்கிலீஷ். ஸோ 10th and 12th ஸ்டாண்டர்ட் அந்த சப்ஜெக்ட்ஸில் இருக்கும். இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸில். ஸோ இது வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ரெண்டுலேயுமே இருக்கும். தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் வந்து இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ரிட்டன் டெஸ்ட்டை கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு நெக்ஸ்ட் வந்து ஸ்கில் அண்ட் ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். ஏன்னா வந்து ஸ்டெனோகிராஃபர், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு, அதுக்கப்புறம் வந்து கிளர்க் ரிலேட்டட் போஸ்டிங்கிறனால அந்த டைப்பிங் ஸ்பீடு, டிக்டேஷன் ஸ்பீடு இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் குவாலிஃபை ஆனால் தான் ஃபைனலாக வந்து இன்டர்வியூ இருக்கும். ஸோ இன்டர்வியூ கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். ஸோ நம்பர் 14 பார்த்துங்க, டாக்குமெண்ட்ஸ் வை brought ஃபார் வெரிஃபிகேஷன் பை ஷார்ட்லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் அட் த டைம் ஆஃப் ரிப்போர்ட்டிங் டு த அகாடமி ஃபார் செலெக்ஷன் ப்ரொசீஜர். ஸோ அந்த ஃபஸ்ட் 2 ரவுண்ட்ஸ் கிளியர் பண்ண கேண்டிடேட்ஸ் வந்து ஃபைனலாக இன்டர்வியூ வர்றப்ப என்னோட டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒரிஜினல் கொண்டு வரணும், அப்புறம் ஜெராக்ஸ் கொண்டு வரணுன்ற அந்த லிஸ்ட்டு வந்து இந்த நம்பர் 14 இருக்குது. இந்த ஏலேருந்து செக் பண்ணிக்கோங்க, இந்த ஜே வரைக்கும் இருக்குது. ஸோ இது எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடி பண்ணி ப்ராப்பராக கொண்டு வரணும். இம்பார்ட்டன்டான பாயிண்ட் ஒன்று இருக்குது, நம்பர் 16. ஸோ இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஃபால்ஸான ப்ராமிஸ், வேலை வாங்கி தர்றேன், எனக்கு வந்து மணி கொடுங்க அப்படின்ற மாதிரி யாரும் உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா அதை நம்பி எந்த மணியும் கொடுத்துறாங்க. ஸோ மெரிட் வழியாக தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாமே ஃபில் ஆகும். ஸோ உங்களோட எலிஜிபிலிட்டி, அப்புறம் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் கிளியர் பண்ணி மெரிட் பேஸில் தான் நீங்கள் செலக்ட் ஆக முடியும். அப்ளிகேஷன் ஃபீ எதுவும் கிடையாது. ஸோ ஃப்ரீயாகவே நம்ம எல்லோரும் அப்ளை பண்ணிக்கலாம். எலிஜிபிலிட்டி மட்டும் இருக்கான்னு செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கிங்க. இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம பேஜோட பாட்டமில் போனீங்கன்னா அப்ளை ஆன்லைன் ஒரு லிங்க் இருக்கும், ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியோட அஃபிஷியல் வெப்சைட் இது. ஸோ எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுது, எப்போ முடியுதுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இங்கே ஸ்க்ரோலில் ஓடிட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து ரெக்ரூட்மெண்ட் டாக்குமெண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்த PDF இருக்குது, நோட்டீஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. இங்கே வந்து ரைட் சைடில் வந்து அப்ளை ஆன்லைன் செக்ஷன் இருக்குது. கிளிக் ஹியர் டு அப்ளை ஆர் லாகின், இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியோட இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகுது. யூஆர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஜென்ரல் கைட்லைன்ஸில் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிக்கணும், என்ன மொபைல் நம்பர், இமெயில் எல்லாம் வேலிடாக வச்சுக்கணும். இந்த ஃபார்மில் ஸ்டார் போட்டிருக்க எல்லா ஃபீல்ட்ஸ் வந்து மேண்டேட்டரி. இதை ஃபில் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணோன்னா நீங்கள் லாகின் செக்ஷன் போய் லாகின் பண்ணி உள்ளே போகணும். ஸோ இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட், அப்புறம் இங்கே இருக்க கேப்சா ஃபில் பண்ணி லாகின் பண்ணணும். ஒன்ஸ் லாகின் பண்ண உடனே உள்ளே போய் அந்த ஜாபை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணணும். அதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அந்த ஃபார்மில் கேட்டிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நெசசரி டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பீங்க, அதையும் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணிடுங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா February 16, 2024. எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக செக் பண்ணி அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.